தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகவில்லை. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை ஜூலை 29க்கு தள்ளி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகவில்லை. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை ஜூலை 29க்கு தள்ளி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகவில்லை. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடுத்திட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவானது நீதிபதி அனுமதி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது நெஞ்சில் வலி காரணமாக செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவிற்காக நேரில் ஆஜராகவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி விசாரணையை வரும் ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார்.